பார்த்தீங்களா நல்லா கழுவி எல்லாம் அந்த மாதிரி சூப்பராக வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். ஓகே இப்போ வந்து சட்டி நல்லா சூடாகிடுது. இப்போ வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு கடலை எண்ணெய் வந்து பாவிக்கிறோங்க. கடலை எண்ணெய் இது நல்ல வாசமாக நல்லா இருக்கும். நல்லா ஹீட் ஆகிடுது. இப்போ இது ஓகே. இப்போ வந்து கடுகை முதல்ல போடுறோம். நல்ல சுரச்சுர எண்ணெய்க்குள்ளே கடுகை போட கடுகு படித்து வருது. அதுக்கு பிறகு சின்ன சீரகம் போடுறோம். செத்தல் மிளகாய், பார்த்தீங்களா எப்படி வருதுங்க, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து வெட்டி வச்சுக்கோ உள்ளி, இது மிளகாய் வந்து எங்களுடைய காட்டில் உள்ள மிளகாய், அதெல்லாம் கலர் கலராக இருக்குது. ஆனால் பயங்கர உரைப்பு. இந்த மிளகாய் போட்டோம். ஸோ அப்படியே வெங்காயம், ஒரு ஃபுல் வெங்காயம் பட்டி வச்சுருந்தாங்க. அந்த வெங்காயத்தையும் போடுறோம். வெங்காயம் போட்டுட்டு அதையும் நல்லா பருவத்தில் வந்தோடனே தேவையான அளவுக்கு உப்பு போடுவோங்க. உப்பு போட்டால் வெங்காயம் எல்லாம் நல்லா வெங்காயம் இன்னும் வேகமாக வதங்கி வரும். ஓகே, இந்த வெங்காயம் வதங்கின உடனே அதுக்கு பிறகு நான் வந்து கீரையை போடுறோம். கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது வந்து பாலக்கீரைன்னு சொல்லுவோம் இந்தியாவில். அது இந்தியாவிலேருந்து வந்த விதை. அந்த விதையை எடுத்து எனக்கு இங்கே வரும்போது ஒரு குக்கர் அது கொண்டு வந்தது. அந்த விதையை போட்டு தான் இது பண்ணால் ஏற்கனவே ஒரு தடவை காய்ச்சினா சூப்பராக இருந்தது. இப்போ இது திருப்ப இது 2வது தடவை காய்ச்சி. நான் எந்த இது கீரையை வகை சமைச்சாலும் அதுக்குள்ளே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த என்னோட தோட்டத்திலே இருந்த மணல் தக்காளி, அந்த மணத்தக்காளியை வந்து போடுவேன். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், கூட போட்டால் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் எல்லாத்துக்குமே போடுறேன். சில நேரங்களில் தனியாக சமைக்கிறான், அவ்வளோ கைக்காது. ஆனால் சில பேருக்கு கீரை கச்சா பிடிக்காது. அதுக்காக இப்போ இதையும் அதுக்குள்ள போடுறேன். இது உடம்புக்கு நீலண்ட ஆரோக்கியமான ஒரு இது. கீரை பொதுவாகவே நீலண்ட ஆரோக்கியம். ஆனால் இந்த மணத்தக்காளி இன்னும் ஆரோக்கியமான இருக்காகும். அதனால் எந்த கீரையை சமைச்சாலும் நான் அதில் வந்து இதை போடுவேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து அந்த மாதிரி நல்லா போயிட்டு எப்போவுமே நான் எள்ளும் போடுவேன். எள்ளும் வந்து நீலண்ட நல்ல சத்து. கொஞ்சம் எள்ளு இறக்க போகிறோம். அதுக்காக எள்ளு. அடுத்தது வந்து மஞ்சள், ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நான் பாவிக்கிற மஞ்சள் வந்து புதிய கடையில் வந்துற மஞ்சள் தூள். இது பயங்கர வாசமும் இனியில் கலப்படம் இல்லாத ஒரு நல்ல மஞ்சள் தூள். இது அவைக்கு விளம்பரம் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு வாங்கி பாவிச்சிங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். எங்கட கடையில் வாங்குற மஞ்சள் தூளுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்தது தேங்காய் பூ போடுறோம். தேங்காய் பூவை போட்டால் அதோட கீரை வந்து முடிஞ்சு. இனி நாங்கள் ஒரு மீன் கறி ஆச்சிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு மீன் கறி. மற்றது சுரைக்காயும் அவங்களோட தோட்டத்தில் உள்ள சுரைக்காயும் பருப்பும் போட்டு ஒரு கறி. அதோடு சேர்த்து முட்டை பொரியல் வந்து சின்ன வெங்காயம் போட்டு. அதான் இன்றைக்கி எங்களுக்கு மத்தியான சாப்பாடு. சோறும் இருக்குது, மற்றது அரிசி புட்டும் இருக்குது. அது ரெண்டோடையும் சேர்த்து சாப்பிட போகிறோம். நீங்களும் இதை செய்து பாருங்கள். ஈஸியான முறை. இளமாக்களுக்கு முக்கியமாக தெரியணும். அதுக்காகத்தான் இந்த ஒரு வீடியோ. நன்றி, வணக்கம்.